நம்ம வீட்டில் சப்பாத்தி செஞ்சே வாரக்கணக்கான மாதிரி இருந்ததுங்க. பசங்களே கேட்குற அளவுக்கு நான் வச்சுக்கிட்டேன். ஸோ இன்னைக்கு சப்பாத்திக்கு தான் மாவு பிசைஞ்சு வச்சுட்டு அதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா டேஸ்ட்டாக ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு முட்டை ஒரு 5 முட்டை அதையும் ஆட் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா அதைய வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஹோல் ஸ்பைசஸ் கூட சீரகம் போட்டுட்டு அது பொரிஞ்ச பிறகு குட்டி குட்டியாக கட் பண்ண 2 பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி விட்டலாம். கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுவும் போட்டு வதக்கி விட்டுட்டு அரைச்சி வச்சிருந்த 3 தக்காளி அதையும் போட்டு நல்லா பச்சை வாசம் போக வதக்கி விட்டுட்டு மல்லித்தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா போட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் விட்டு தேவையான அளவுக்கு தண்ணி உப்பு போட்டு 2 கொதி வந்த பிறகு பொரிச்சு வச்சிருந்த முட்டையும் போட்டு ஒரு 5 நிமிஷம் போல வேக வச்சு கொத்தமல்லி தூவி இறக்குனா எக் புருஜி ரெடி ஆயிடும். எனக்கு இந்த பேர் புதுசா இருந்ததுங்க. பட் எக்கு தொக்கு மாதிரி தான் இருந்தது. டேஸ்ட் செம்மையா இருந்ததுங்க. மீதி எடுத்து வச்சுட்டு மத்தியானம் சாப்பாடு கூட வச்சு சாப்பிடலான்னு. நீங்க இது வரைக்கும் இதை ட்ரை பண்ணலன்னு ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம டேஸ்டா இருக்கும்.